வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் பற்றி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் பாலினேஷன்னா என்ன அண்ட் இந்த பாலினேஷனில் 2 டைப்ஸ் ஆன செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் இதை பற்றி எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ் வீடியோ இதை பற்றிலாம் உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அண்ட் அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். கிராஸ் பாலினேஷனோடைய ஏஜென்ட்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் கிராஸ் பாலினேஷனா என்னன்னு ஃபஸ்ட்டு நான் ரீகால் பண்ணிடுறேன். கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது ஒரே ஸ்பீஷியஸ், அதாவது சேம் ஸ்பீஷியஸில் இருக்கக்கூடிய 2 பிளான்ட்ஸுக்கு நடுவில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 ஆப்பிள் பிளான்ட் ரெண்டுமே ஒரே ஸ்பீஷியஸில் இருக்கக்கூடிய 2 பிளான்ட். அப்போது ஃபர்ஸ்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆந்தர்லேருந்து போலன் கிரெயின்ஸ் செகண்ட் பிளான்ட்டோட ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிராஸ் பாலினேஷன். இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் அதுவாக குதிச்சு போய் ஸ்டிக்மாவில் போய் உட்காந்துக்கிடாது. ஏதாச்சும் ஒரு ஏஜென்ட்ஸ் ஹெல்ப்பர் வேணும். அது மூலயமா தான் கிராஸ் பாலினேஷன் நடக்கணும். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஏஜென்சிலாம் இருக்குன்னா அனிமல்ஸ், இன்செக்ட், விண்ட் அண்ட் வாட்டர், இது மூலியமாலாம் கிராஸ் பாலினேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு பாலினேஷன் பை விண்ட் மூலயமா எப்படி பாலினேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். விண்ட் மூலயமா பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா தட் டைப் ஆஃப் பாலினேஷன் இஸ் கால்ட் அஸ் அனிமோஃபிலி. அனிமோ கவனிச்சு பாருங்க, திஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் ஏ. விண்டுக்கு நம்ம ஏர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏர் ஏ அப்படிங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் ஏ. ஸோ இது மூலயமா இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், விண்டு, ஏரு. அப்போது இதுக்கு பேர் அனிமோஃபிலி. எந்தெந்த ஃப்ளவர்லாம் விண்டு மூலயமா பாலினேஷன் பண்ணுதோ தோஸ் டைப் ஆஃப் ஃப்ளவர் இஸ் கால்ட் ஆஸ் அ அனிமோஃபிலஸ் ஃப்ளவர். அந்த அனிமோஃபிலஸ் ஃப்ளவரில் எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஏன் எனாமரஸ் அமௌண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது காற்று மூலயமா விண்டு மூலயமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அப்படிங்கிறப்போ நிறைய இது வேஸ்ட்டாக தான் ஆகும். அண்ட் ஒரு சில இதான் கரெக்டாக போய் பாலினேஷன் நடக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளவர் எல்லாம் எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் சின்னதாக, ஸ்மாலாக, ஸ்மூத்தாக, ரொம்ப வலுவலுப்பாக, ட்ரையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அப்படி லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால தான் காற்றெல்லாம் அடிக்கும் போது அந்த போலன் கிரெயின்ஸால் மோர் தேன் 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ப்ளோன் ஆஃப் ஆக முடியுது. அதாவது தூரமாக பறந்து போக முடியுது. இப்போ இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளான்ட்டோட ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் விண்டு மூலயமா பறந்து போகுது செகண்ட் பிளான்ட்டோட ஸ்டிக்மாக்கு. அப்போது அது லைட் வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் காற்றுனால அது பறந்து போக முடியும். அண்ட் செகண்ட் பிளான்ட்டோட ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்மா கம்பேரிட்டிவ்லி லார்ஜாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா பெருசாக இருக்குது, ப்ரொட்யூட்டிங், அதாவது நீண்டுக்கிட்டு வெளியே வந்த மாதிரி இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் ஹேரியாக இருக்கணும், அதாவது முடியாக இருக்கு இல்லையா. எதுக்காக ஹேரியாக இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் அது போலன் கிரெயின்ஸை ட்ராப் பண்ணி பிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த ஸ்டிக்மாக்கு இருக்குது. அண்ட் இந்த விண்டு மூலயமா பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸஸ் அண்ட் சம் கேக்டை. நெக்ஸ்ட்டு இன்செக்ட் மூலயமா எப்படி பாலினேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்செக்ட் லைக் ஹனிபீ, ஃப்ளைஸ், இது மூலயமா பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா தென் தட் டைப் ஆஃப் பாலினேஷன் இஸ் கால்ட் ஆஸ் அ என்டமோஃபிலி. பாலினேஷன் அப்படின்னாலே ஃபிலி அப்படின்னு தான் முடியுது. பாலினேஷன் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் பி அண்ட் ஃபிலி அப்படிங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாலினேஷன் வந்துட்டாலே அது ஃபிலி அப்படிங்கிற இந்த லெட்டரில் எண்ட் ஆகணும். இப்போ விண்டு, அதாவது ஏர் அப்படின்னா தட் இஸ் அனிமோஃபிலி. இப்போ இது இன்செக்ட் அப்படின்னா என்டமோஃபிலி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, என்ட். தட் மீன்ஸ் ஈக்கு பதிலாக ஏறுதுச்சுன்னா ஆண்ட்னு வந்திருக்கும். அப்போ ஆண்ட்டுங்கிறது ஒரு இன்செக்ட். ஸோ இந்த இன்செக்ட் மூலயமா பாலினேஷன் நடக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் என்டோமோஃபிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பை இன்செக்ட் மூலயமா எந்தெந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாலினேஷன் நடக்குதோ அந்த ஃப்ளவர்ஸ் பிரைட் கலரில் இருக்கும் அண்ட் தே ஹாவ் அ குட் ஸ்மெல் அண்ட் நெக்டார். நெக்டார் அப்படின்னா அமிர்தம்.
தேனெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுது பூச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹனிபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுது அப்படின்னு. அந்த நெக்டார் அப்படிங்கிறது அமிர்தம். அப்போ அந்த ஒரு ஃப்ளவருக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல ஸ்மெல்லோடு இருக்கணும், நெக்டார் வந்து இருக்கணும். அண்ட் அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி லார்ஜர் இன் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். அண்ட் எக்ஸைன் அப்படிங்கிறது பிட்டட் அண்ட் ஸ்பைனியாக வந்து இருக்கணும். எக்ஸைன் அப்படிங்கிறது என்ன? நம்ம போலன் கிரெயின்ஸ் லேர்ன் பண்ணும்போது இந்த பிக்சரை பாருங்கள், வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் வந்து எக்ஸைன் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த எக்ஸைன் தான் பிட்டடாக அங்கங்கே பள்ளமாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்பைனி முள்ளாக வந்து இருக்கணும். இந்த பிக்சரில் முள்ளாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்கும், நடுவில் அங்கங்கே பள்ளமாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரியா இருக்கணும் போலன் கிரெயின்ஸ். அப்போ தான் அந்த இன்செக்ட் வந்து ஒரு ஃப்ளவரில் உட்காரும் போது அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய லார்ஜ் சைஸான போலன் கிரெயின்ஸ் அந்த இன்செக்ட் உடம்புல போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்செக்ட் வந்து இப்போ இந்த பிளான்ட்டோட ஃப்ளவரில் உட்காந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பிளான்ட்டோட ஃப்ளவரில் போய் உட்காரும் போது ஆஃப் த சேம் ஸ்பீஷியஸ் அந்த ஸ்டிக்மாவில் போய் இந்த ஹனிபி உடம்புல இருக்கக்கூடிய ஆர் இந்த இன்செக்ட் உடம்புல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் போய் ஒட்டிக்கும். அண்ட் அந்த ஸ்டிக்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். அதோடைய நேச்சர் வந்து ஒற்ற தன்மையுடையதாக இருக்கணும். அப்போ தான் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து டக்குன்னு அந்த ஸ்டிக்மாவில் போய் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி இன்செக்ட் மூலயமா பாலினேஷன் நடக்குது அப்படிங்கிறப்போ ஹனிபீஸ் தான் 80% ஆஃப் த பாலினேஷனை வந்து பண்ணுது. நெக்ஸ்ட்டு வாட்டர் மூலயமா எப்படி பாலினேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாட்டர் மூலயமா பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா that type of pollination is called as a hydrophily. ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர்னு அர்த்தம். ஸோ வாட்டர் மூலயமா நடக்கக்கூடிய பாலினேஷனை வந்து we call it as hydrophily. அண்ட் இந்த டைப் ஆஃப் பாலினேஷன் வந்து அக்வாட்டிக் பிளான்ஸில் தான் நடக்கும். அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிளான்ஸில் தான் இது நடக்கும். நாட் இன் த லேண்ட் பிளான்ஸ். லேண்டில் இருக்கக்கூடிய செடிகள் மேலே இந்த மாதிரி பாலினேஷன் நடக்காது. இப்போ வாட்டர் மூலிமா பாலினேஷன் நடக்குது அப்படின்னா அது ஒன்லி இன் வாட்டர் பிளான்ஸ், அக்வாட்டிக் பிளான்ஸில் தான். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைல்ட்ரிலா வெலஸ்னெரியா. இந்த பிக்சரில் வெலஸ்னெரியா பிளான்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வாட்டருக்குள்ளே வந்து இருக்குது. அண்ட் இந்த பிளான்ட்டில் மெயில் ஃப்ளவர் வந்து இங்கே இருக்குது அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து இங்கே இருக்குது. ஸோ மெயில் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகுது, வாட்டரில் அப்படியே ஃப்ளோட் ஆகி போய் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகும். இங்கேருந்து அப்படியே வாட்டரில் ஃப்ளோட் ஆகி போய் ஃபீமேல் ஃப்ளவருடைய ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரியான போலன் கிரெயின்ஸ் வந்து இட் ஷுட் பி லார்ஜ் நம்பர். அதாவது தண்ணியில் பாலினேஷன் நடக்கிறதுனால தண்ணியோட தனியாக நிறையா இடத்துக்கு அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து போய் வேஸ்ட்டாக போயிடும். பட் ஆனால் கரெக்டாக ரீச் ஆகணும் இல்லையா, அதுக்காண்டியே இந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது லார்ஜ் நம்பரில் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் மூலமாக எப்படி பாலினேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் அனிமல்ஸ் பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா that type of pollination is called zoophily. ஜூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூவில் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது மூலயமா இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அனிமல்ஸ் மூலமாக பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஜூஃபிலி. அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அனிமல்ஸ் மூலமாக பாலினேட் ஆகுது அப்படின்னா த பிளான்ட் ஆஃப் சர்ச் ஃப்ளவர்ஸ் இட் அட்ராக்ட் த அனிமல்ஸ் பை பிரைட் கலர், சைஸ் அண்ட் சென்ட் எக்ஸெட்ரா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சன்பேர்டு. இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதான் வந்து சன்பேர்டு. இந்த சன்பேர்டு வந்து எதை பாலினேட் பண்ணுதுன்னா இந்த ஃப்ளவர்ஸ் ஆஃப் கென்னா. இது வந்து கென்னா லில்லி ஃப்ளவர் அண்ட் இன்னொரு ஃப்ளவர் வந்து கிளாடியோலை. இந்த ஃப்ளவரை வந்து பாலினேட் பண்ணுது. இந்த ரெண்டு பிளான்ட்டோட ஃப்ளவரையும் பாலினேட் பண்ணுது. அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் ஸ்குரில் வில் பாலினேட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் த சில்க் காட்டன் ட்ரீ. இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதான் சில்க் காட்டன் ட்ரீ. இதை வந்து பாலினேட் பண்ணுது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ ஸ்க்ரீனில் 5 கொஷின்ஸ் வந்து சூஸ் ஃபார்மில் இருக்குது இல்லையா, இப்போ நடத்தின கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக அந்த கொஷின் வந்து இருக்கும். இதை அட்டன் பண்ணி பாருங்கள். டூ இட் ஆஸ் எ செல்ஃப் டெஸ்ட். இதை அட்டன் பண்ணுறது மூலயமா எவ்வளோ தூரம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு தெரியும். அண்ட் இதுக்கு ஆன்சர் செக் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ என் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அங்கே போய் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.